ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து உயிரை காப்பாற்றணுன்னா அவர் வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயாவுக்கும் கதிர் சீனு அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானகி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்படி அது என் கணவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுமே அவங்க பார்த்தோம்னா நான் அங்கே பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. என் கணவரை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த பரிகாரம்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து இப்படி முடிவெடுக்கவும், அப்போ ஜானகி கூட வந்து பார்த்தோம்னா சீனுவோட பாட்டி வந்து அவங்க துணையாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவையும் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து அவங்க சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து பெரியப்பா உயிர் பழிச்சுருவார் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுதான் மாயா எனக்கு வேணும், அவருக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சிவா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மாயா இந்த மாதிரிக்கு அவர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மாயா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா அதாவது பெரியப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவர் வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து உண்மையானவரை வந்து ஒரு குடோனில் வச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு பொய்யானவரை வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த பொய்யானவர் தான் வந்து ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் மாயாவும் அதை நம்பிடுறாங்க. இப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுட்டு வாங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படிங்கவோ, உடனே ஜானகியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு அவர் வந்து கண் முழிச்சிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அந்த கோயிலேருந்தே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவும், உடனே மாயாவும் நம்பிக்கையோடு இருங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவர் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்போ நர்ஸு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டுமே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவர் கிடையாது, அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், அவரை நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் யார் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவோ, அவர் பார்த்தோம்னா அதாவது ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இதை நர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ ரகுராமை காப்பாற்றுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணவும், அப்போ நர்ஸை வந்து ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சி வச்சுட்டு வந்துருந்தாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா வந்து நர்ஸ் வந்து சத்தம் கொடுக்கவும், இப்போ சிவா வந்து சத்தம் கேட்டு அங்கே வராங்க. வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. நர்ஸ் உள்ளே இருக்கவும், உங்களை யார் இங்கே ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ரகுராம் ஐயாவை போய் காப்பாற்றணும், அவருடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, உண்மையானவரே அவர் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ மாயா கதிர்ச்சின்னு எல்லாருமே இருக்கவும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, அவர் உண்மையானவர் கிடையாது, டூப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே வந்து ரகுராமை காப்பாற்றுறதுக்காக போகும்போது ரகுராம் கதையை முடிக்கிறதுக்காக போகவும் கரெக்டாக இவங்க வந்து காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவர் கையங்கலமாக பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, உண்மையானவர் எங்கே இருக்காருன்னு உண்மையை சொல்லு, உங்களை யார் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அடி தாங்க முடியாமல் அவர் வந்து உண்மையை சொல்லியிருந்தாரு, என்னை வந்து இப்படி புவனேஸ்வரி தான் அனுப்பி வச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் உண்மையானவர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கவோ, இது கெட்டதுமே மாயா சின்னு கதிரி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மாயா சொல்றாங்க, எனக்கு அப்பவுமே சந்தேகம் வந்தது, இது எல்லா பிரச்சனைக்கு காரணமும் அவ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க கதிர் சீனோ, நீங்க ரெண்டு ஒரு பேர் உண்மையான பேர் நீங்க காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துருங்க, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே கதிரும் சீனும் பார்த்தோம்னா உண்மையானவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க நிறைய பேரும் சூழ்ந்திருக்கவும் அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு அவரை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. காப்பாற்றி கூட்டிட்டு இங்கே வந்ததுமே இவர் தான் உண்மையானவர் அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா அவர் வந்து ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சதுமே அவர் வெளியே வரவும் உடனே எல்லாரும் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. நான் வந்து செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், ஆனால் அவர் கண் முழிக்காம தான் இருக்கிறாரு அப்படிங்கவும், இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து ஜானகிட்ட சொல்லி ஜானகி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவும் கதிரையும் காட்டுறாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும், எப்படியாவது அப்பா கண் முழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தனா கிட்ட வந்து கதிர் சொல்கிறாங்க, எங்கள் பாரு தனா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, என்ன கதிர் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சுது, அதுக்கப்புறம் அவர் கண் திறக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறாங்க. ஜானகி வரவும் உடனே வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, சரி நீங்கள் வந்து எல்லாருமே போய் அவர்கிட்ட போய் பேசுங்க, அவர் வந்து கண் முழிக்காமல் இருக்கிறாரு, ஆனால் உங்களுடைய பேச்சு குரலை கேட்டு அவர் கண்டிப்பாக வந்து அவர் கண் முழிப்பார், அதனால நீங்கள் எல்லாருமே போய் அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே ஜானகி குடும்பத்தோடு அவ்வளோருமே போகிறாங்க. போனதுக்கப்புறமா ஜானகி வந்து என்னங்க நான் ஜானகி வந்திருக்கிறேன், நீங்கள் கண் திறந்து
பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ரகுராம் வந்து கண்ணை திறக்காம தான் இருக்கிறாங்க. அப்போ கோயில் பிரசாதத்தை அவங்க விபூதியை வந்து அவங்க நெத்தியில் வந்து பூசி விட்டுறாங்க. அப்போ பூசி விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன், நீங்கள் தயவு செய்து கண் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கண்ணீர் மல்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வந்து தூரத்துலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அப்பா வந்து பழிச்சுடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க கண் முழிச்சு பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் கண்ணை முழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து அழுதுகிட்டே கேட்கவும் அப்போ வந்து ரகுராம் வந்து பேசுகிறாங்க. ஆமாம் ஜானகி, நான் கண் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும் உடனே வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணா உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அந்த தனா தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து ஜானகியும் அதுக்கப்புறமா சிவா மணி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ அமைதியை பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க, தனாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் தனாவை எங்கே, தனா அந்த மாதிரிக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டா, ஆனால் எனக்கு தனாவை பார்க்கணும் போலே இருக்குது அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இப்படி சொன்னதுமே மாயா எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தனாவையும் கதிரையும் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து ஓடடி வராங்க. தனா உன்னை பெரியப்பா பார்க்கணும்னு சொல்கிறாரு தனா அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்கும்போது தனா வந்து அவங்க பக்கத்தில் வர மாதிரியே காட்டுறாங்க. ஆனால் வந்து ரகுராம் வந்து தனா வந்து இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்களா, இல்லைனா வந்து உண்மையிலே தனாவை வந்து அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்களா, ஏன்னா தனா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ரகுராமுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தனாவை ஏற்றுக்கிட்டவங்க வந்து கதிரை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் இந்த மாதிரிக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கையங்குளமாக அவங்க பிடிப்பாங்க. இதனால அடுத்ததுக்கு அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க. ரகுராம் வந்து கண் முழிச்சிட்டாங்க. கண் முழிச்சதுனால அவங்க வந்து தனாவையும் கதிரையும் வந்து ஏற்றுப்பாங்களா, அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.